உமக்கு சம்மதமோ? சம்மதம் சுவாமி. கொஞ்சம் இருங்க மாப்பிளை. ஏன் மாமா, நீங்க ஒசந்த ஜாதி தானே, நீங்க ஒரு தடவை அதை எடுத்து போட்டு காண்பீங்கோ. என்ன உளற நீ? நான் என்னதுக்கு போட்டுக்கணும்? நீங்க போட்டுக்க மாட்டேனா? அப்ப நான் போட்டுக்கிறேன். நீ தொடக்கூடாதுடா, அது மகிமை போயிடும். சுப்பிரமணியா, கவலைப்படாதே, நானே எடுக்கிறேன். வேண்டாம் சுவாமி, அது தொட வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதே கௌரி, நான் பரிசுத்தமானவன் தானா என்ற சந்தேகம் எனக்கே கூட உண்டு. அதை இப்போது தீர்த்துக் கொள்கிறேன். சோதனை வெற்றி. இவர் ஒரு மகாபுருஷர் தான், சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. என்னப்பா, இப்பவாவது உங்களுக்கு ஜாதி பித்து தெளிஞ்சுதா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை? நான் ஆட்சேபிச்சா நின்னுட போறதா? நடக்கட்டும் நடக்கட்டும். அப்பா அப்பா, அப்படியே கையோட கையா குப்தாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணாதே. நினைத்தேன் நீர் கட்டாயம் வருவீர் என்று. நான் வருவேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சிண்டு முடிந்து விடுவதுதானே உமது தொழில். கௌரி பரமேஸ்வரர் திருமணம் ஏற்பாடாகி இருக்கிறது. அதை எம்மிடம் வந்து சொல்லி கலகம் மூட்டாமல் இருக்க உம்மால் முடியுமா? நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன கலகக்காரனா? அப்படி என்று உலகத்தில் உள்ளவர்கள் தானே சொல்லுகிறார்கள். அதற்காக கவலைப்படாதீர்கள் நாரதரே. நீயும் என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டாய். வர வர யார்தான் என்னை கேலி செய்வது என்று இல்லாமற் போய்விட்டது. இருக்கட்டும், இப்போது நடக்க வேண்டிய விஷயம். விஷயம் என்ன? கௌரி கல்யாணம் நடக்க போகிறது. கௌரி கல்யாணத்தில் கொஞ்சம் பொடி வைக்க வேண்டும், அவ்வளவுதானே. பொடி வைத்தால் மட்டும் போதாது சனிதேவா. இந்த முறை நீ எப்படியாவது அந்த ஈஸ்வர பட்டத்தை. என்ன நாரதரை அடிக்கடி ஈஸ்வர பட்டத்தையே ஞாபகப்படுத்துகிறீர்? எமக்கு ஈஸ்வர பட்டம் கிடைப்பதால் உமக்கு என்ன லாபம்? வேண்டியவனுக்கு பதவி கிடைத்தால் நமக்கு லாபம் இல்லாமற் போகுமா? அதுவும் இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தி. நாரதரை, இம்முறை அந்த பட்டத்தை வாங்கியே தீருவேன். நன்றாக பேசுகிறாய். சிலருக்கு எப்பொழுதுமே இப்படித்தான். பேச்சில் இருக்கும் தீவிரம் செயலில் இருப்பதில்லை. நாரதரை, எம்மிடம் பேச்சும் செயலும் தீவிரமாகவே இருக்கும். வருகிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. கங்கா, கங்கா வா கௌரியம்மா. கங்கா, இது முதல்ல எங்கிட்டதான் வந்தது. அழகா இருக்கே, பிடிக்க போறேன். பறந்து பறந்து உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டது. அப்படியா புறாவே? எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டா அப்படி செஞ்சுக்கினியா? அதெல்லாம் இனிமே நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த கௌரியம்மா நம்ம கையில கூட சொல்லிக்காம கண்ணாலும் கட்டிக்க போகுது. அதை சொல்லத்தான் ஓடி வந்துட்டேனே. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை முதல்ல உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியுமா கங்கா? எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு கௌரியம்மா. அது வந்துகுனதுல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு. ஆஹா, அப்போ உம்மாப்பிளையும் வந்தாச்சா? கௌரியம்மா, அது என் அழகு தெரியுமா? சீப்பா. ஓஹோ, அவ்வளவு அழகோ? ஆனா நீ என் புருஷனை பார்த்தனா இப்படி சொல்லவே மாட்டேன். அவரை விட அழகா யாருமே இருக்க முடியாது. கிணறுதான் உலகம் நினைச்சுக்கிச்சான் தவளை. ஏன் மச்சா இருக்குதே, அதுக்கு இருக்கிற அழகு குணம் இந்த உலகத்திலேயே வேற ஒருத்தருக்கும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ஆமாண்டி, பெரிய மன்மதன். பின்ன என்னவா? அடி ஏண்டி அம்மா என் கணவன் யார் சொல்லவா? அடி ஏண்டி அம்மா என் கணவன் யார் சொல்லவா? அவன் ஆண்டியிலும் அரசனான சீர் சொல்லவா? ஆண்டியிலும் அரசனான சீர் சொல்லவா? அவன் மாட்டிலேறி காடு சுற்றும் மன்னராமடி. அவன் மாட்டிலேறி காடு சுற்றும் மன்னராமடி. என்னை மார்பில் வைத்து
அடியேண்டியம்மா அடியேண்டியம்மா என் கணவன் யார் சொல்லவா பூ போட்ட கண்ணம் எங்கும் புதுமை செய்தாண்டி தன் பூஜை கண்ட அவனும் என்னை பூஜை செய்தாண்டி ஆண்டி பூ போட்ட கண்ணம் எங்கும் புதுமை செய்தாண்டி தன் பூஜை கண்ட அவனும் என்னை பூஜை செய்தாண்டி கைலாயம் போல நெஞ்சை கட்டிக் கொண்டாண்டி கைலாயம் போல நெஞ்சை கட்டிக் கொண்டாண்டி சுகம் கனிய கனிய ஜந்தன் கையில் சிக்கிக் கொண்டாண்டி அடியேண்டியம்மா அடியேண்டியம்மா என் கணவன் யார் சொல்லவா அவன் ஆண்டியிலும் அரசனான சீர் சொல்லவா ஏண்டியம்மா என் கணவன் யார் சொல்லவா வா கௌரியம்மா இங்க குந்திக்க என் மச்சான் இட்டுக்குன்னு வரேன் உன் கண்ணாலேயே பாத்துக்க மச்சான் மச்சான் எழுந்துச்சு வாயே ஏன் நம்ம கௌரியம்மா இல்ல அது வந்துக்குது வந்தா வரட்டும் நீ போய் பாரு போ ஐயா உன்னதானே பாக்க வந்துக்குது என் ராசா இல்ல கொஞ்சம் ஏதுக்குன்னு வாதே நான் வரமாட்டேன் எனக்கு தூக்கம் வருது யோ ஏதுன்னு சொன்னா ஏதுக்கு பாரு மச்சான் உன்னை விட அயவு வேற ஒருத்தருமே கிடையாதுன்னு நான் சொல்லிக்கினா அந்த கௌரியம்மா அது கட்டிக்க போற புருஷன் தான் ரொம்ப அயவுன்னு என்னமோ பேசிக்குது பேத்துனா பேத்திக்கிட்டு போட்டோம் போ எனக்கு தூக்கம் தலையை சுத்துது ஐயோ 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 பாரு மச்சான் என் தோல்ல சாந்துக்கின்னு நீ அப்படியே தூங்கின்னு வா உன்னை அப்படியே இட்டுக்கின்னு போறேன் என் ராசா இல்ல போமா மச்சான் கௌரியம்மா நம்ம மச்சான் நல்லா பாத்தீங்களா இப்ப சொல்லு யார் நல்லா இருக்கிறாங்க நீங்களா ஐயோ தெய்வமே கௌரியம்மா கௌரியம்மா யோ இன்னத்துக்கு அந்த கௌரியம்மா அப்படி அழுதுக்குன்னு ஓடுது தானே ஏன் அப்படி அழுதுக்கிட்டு ஓடுது ஒருவேளை அவ புருஷன் என் மாதிரி அவ்வளவு அழகா இருக்க மாட்டானோ என்னவோ அதான் இருக்கும் போலக்குது பாவம் சுவாமி பயனற்ற இந்த வாழ்வு உனக்கே அர்ப்பணமாகி பயனுள்ளதாகட்டும் கௌரி கௌரி கிடமா அப்பா என்ன விட்டுடுங்கப்பா என்ன என்னம்மா இது? உனக்கு நான் என்ன கெடுதலம்மா செஞ்சேன் என்ன இப்படி தவிக்க விட பாக்குறீங்க